ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்டார் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் அனிமியோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ வந்து டீச்சரை வந்து கூப்பிட்ருப்பான். அவன் வந்து ரேங்க் ஒன்று ரீச் பண்ணது சொல்கிறதுக்காக. அப்புறம் சொல்கிறான், டீச்சர் நான் வந்து நினைக்கிறேன் நான் வந்து ரேங்க் ஒன்று ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அதை கேட்டோன்னா அந்த டீச்சர், என்னடா சொல்கிற, ரேங்க் ஒன்று ரீச் பண்ணிட்டியா, அதுக்குள்ளேயே வா அப்படின்றான். அதை கேட்டவுடனே இவனும், டேய் சும்மா விளையாண்டுருக்காதா, நீ 7 நாள் முன்னாடி தான் டேன்டைனில் பவரையே கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், அதுக்குள்ளே ரேங்க் ஒன்று ரீச் பண்ண நினச்சிட்டா நான் நம்பணுமான்னு கேட்க, டீச்சர் என்ன, தம்பி நீ நிறுத்துப்பா, அதை நான் கேட்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி கேட்குறாரு. நீ உண்மையிலேயே ரேங்க் ஒன்று ரீச் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் டீச்சர் இது வந்து உண்மை தான், நான் உண்மையிலேயே வந்து ஹெவன்லினோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா நீ ரேங்க் ஒன்று ரீச் பண்ணியா இல்லையான்ட்டு நம்ம வந்து அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணக்கூடிய வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், வாங்க ட்ரைனிங் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் வந்து வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் கிரவுண்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பக்கத்துலேயே இருக்கிறாங்க போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டம்மி வந்து அந்த டம்மி கட்டையால் செஞ்ச மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து இருக்குது. ஸோ டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பவரை நீங்கள் சோல் போர்ஸை கேதர் பண்ணி அதை அப்படியே உங்கள் இதயத்தை எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்கள் பவரால் வந்து ஒரு பஞ்சு ஒன்று இது கொடுங்க. அப்போ வந்து உங்கள் ஸ்பிரிட் பவர் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் சரி இவனும் சரி அவங்களோட பவரை கேதர் பண்ணுறாங்க. கேதர் பண்ணி அவங்க ஃபோர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பஞ்ச் வைக்கவுமே அந்த டம்மியில் வந்து ஒரு தலைமே வருது. ஐ மீன் அவங்க பஞ்ச் பண்ண ஃபோர்ஸில் ஒரு சின்ன ஓட்ட மாதிரி வந்து ஆகியிருக்கு. ஸோ இதை பொறுத்தனே பரவாயில்லப்பா, நீங்கள் எல்லாருமே டேலண்டட் பர்சனாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் கண்ணு ஏதோ பார்த்து ஷாக் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இந்த அனிமையில் எக்ஸ்பிளைன் பண்ணல, அவனோட கையில் மட்டும் சோல் பவர் கேதர் பண்ணி அவன் வந்து டம்மியை வந்து ஒரு பஞ்ச் வைக்கிறான். வச்ச உடனே அந்த டம்மி ஓடி போய் உடஞ்சிருது. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு, இவ்வளோ பவரா அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கவலையாயிருது. ஐயையோ டீச்சர் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, அதை உடைக்கணும்னு பண்ணல, நான் அடித்து அதை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். டீச்சர் சரி விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு ஹீரோகிட்டையும் அவங்ககிட்டையும் வந்து சொல்லிட்டு நீங்கள் இதே மாதிரி உங்கள் ப்ராக்டிஸை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸியோவை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸியோ நீ மட்டும் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஹீரோவோ என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்ட்டு கூடவே வந்துட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து திங்க் பண்ணிகிட்டே போகிறான், ஸோ மாஸ்டர் எதுக்காக நம்ம தனியாக கூப்பிட்டு போகிறாரு அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு அவனை சோல் ஃபோர்ஸை கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோமே, மாஸ்டர் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அவனை சுற்றி இருக்கிற சோல் ஃபோர்ஸில் நார்மலாக கேதர் ஆகுன்னு பபுள்ஸ் மாதிரி கேதர் ஆகுது. ஸோ இதை பார்த்தோன்னே, தம்பி நீ வந்து ஃபஸ்ட் லெவலில் ரீச் பண்ணியிருப்ப, அதுவும் ஃபஸ்ட் லெவல்லையே டாப்பில் இருப்ப, நல்லா தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ நான் சொன்னேன், டீச்சர் நீங்கள் டேன்டைல பவரை வந்து கேதர் பண்ண சொன்னீங்க, அது வந்து எனக்கு ஒரு கட்டவரல் சைஸுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சரிப்பா இது நல்ல விஷயம்தான், எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், நீ வந்து நல்லா உன்னோட ப்ராக்டிஸை வந்து கண்டினியூ பண்ணுப்பா, கண்டிப்பாக நீ ஸ்ட்ராங்காக வருவா அப்படின்னு சொல்கிறதோட சீனை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டு தான் கட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணு வந்து வரா, அந்த ஹீரோயின் ஃபஸ்ட் ஹீரோயின் வந்து வராங்க, வந்து கதவை தட்டுறாங்க. ஸோ வந்து உள்ளே வந்து நம்ம ஹீரோ வந்து பொறுமையாக யார் தட்டுறதுன்னு பார்த்துட்டு வர, இந்த நேரத்தில் எவன்டா வந்து கதவாக தட்டுறவன் அப்படின்ட்டு ஹீரோ அவன் ரூமுக்குள்ளே இருந்து பொறுமையாக வந்து நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ வந்து கதவை திறக்குமே அவனுக்கா ஷாக்கு, என்ன இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு, என்னம்மா என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குமே, சும்மா தான், ஏன் நான் வந்து வரக்கூடாதா, உங்களை சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு பொண்ணுலாம் கூடாது, சிஸ்டர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். சிஸ்டர்னால் வந்து அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு மாதிரி, அது வந்து அவங்க பேசும்போது இந்த மாதிரி சிஸ்டர்னு சொல்லிப்பாங்க. திடீர்னு அந்த பொண்ணுமே ஹீரோவை பார்த்துட்டு ஒரு அட்டாக் வைக்க, அவனும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதை வந்து டாஜ் பண்ணிடுறான். இவனும் டாஜ் பண்ணிட்டு கேட்குறான், எதுக்காக வந்து இப்போ வந்து என்ன அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, ஏன் சிஸ்டர் என்ன அட்டாக் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட சும்மா ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கலான்னு தான் வந்தேன், உங்களோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளும் வந்து மாற்றி அவளோட அட்டாக் பண்ணிகிட்ருக்கா. சோல் ஃபோர்ஸ்லாம் கேதர் பண்ணி ஜஸ்ட் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அட்டாக்கு. ஸோ ஹீரோவை வந்து கவுத்து போடலான்னு பார்க்கும்போது ஹீரோ பேலன்ஸுக்காக வந்து அவளை வந்து பிடிக்கிறான். பட் ஆனால் அவன் பிடிக்கும்போது அவளோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சிட்டு கையோடு வந்துடுது. இதை பார்த்தவொடனே ஹீரோவுக்கு வந்து
ஐயையோ சாரிங்க, நான் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் வேணும்னே பண்ணல, எந்த இன்டென்ஷனும் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறான். இதை பார்த்தினா அந்த பொண்ணு வெக்கப்பட்டுட்டு என்னடா பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது திஸ் வந்து ஐயோ சாரிங்க, தெரியாமல் நடந்துருச்சு, நான் வந்து இதை வேணும்ட்டே பண்ணல, தயவு செஞ்சு வந்து எதுவும் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இது வந்து சாரி அப்படின்னு திரும்ப சொல்கிறான். அதுக்கு இந்த பொண்ணு சரி ஓகே, நான் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ண வந்தேன், சரி ஓகே இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டாக தான் நடந்துச்சு, இதை வந்து அப்படியே விட்டுரு, இதை வந்து யார்கிட்டையுமே நீ வந்து சொல்லக்கூடாது, இங்கே நடந்த விஷயத்த வந்து யார்கிட்டையுமே நீ வந்து சொல்லாத சரியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவள் கிளம்ப போகிறா. ஸோ வந்து இவ திங்க் பண்ணிட்டே கிளம்ப சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் கீழே விழுந்துடுறா. ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தா அவளுக்கு வந்து அடிபட்டிருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ண இல்லையா, அதனால் வந்து அவனுக்கு வந்து அடிபட்டிருக்கு. இதை பார்க்கலாம், இவனை வந்து என்ன ஆச்சுங்க, ஏன் அடிபட்டிருக்கு அப்படின்னு வந்து கேட்கும்போது சரி ஓகே நம்மளால தான் அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே ஹீரோ வந்து அவளை தூக்கிட்டு போயிட்டு மெடிசன் போடுவான். அப்படியே தான் நானும் பார்த்தேன், ஆனால் அப்படி பண்ணல, அவன் ரொம்ப பாவமாக இருக்காங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இந்த இன்ஜுரி பார்த்துட்டு அவன் உடனே வந்து அவனோட ரூமுக்குள்ளே ஓடுறான். எதுக்கடா ஓடுறான்னு பார்த்தா மெடிசன் எடுத்துடுவேன். அந்த பொண்ணு கீழே விழுந்துக்கு அப்படியே தூக்கிட்டு போய் மாதா ஹீரோத்தனமாக மெடிசன் போடுவான்னு பார்த்தா எடுத்துகிட்டு வந்து மெடிசனை போடாமல் ஏங்க நான் அவங்க காலை தொட்டு மெடிசன் போடலாம்ல அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ வந்து சரி ஓகே நான் அவனும் சொல்லுமே, அவனும் வந்து மெடிசனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிருக்கான். இவளும் வந்து அவனை வந்து ஒரு மாதிரி வீடியோ நல்லா இருந்தால் மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, அது உங்களோட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லா வீடியோவும் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா இருக்கா, இல்லை ஏதாவது கொரிஸ் இருக்கா, இல்லை நீங்கள் இன்னும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ தேங்க்யூ ஆல், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.